ஹாய். உயர் மலையோ சமவெளியோ அப்படின்னு அந்த பாட்டு கேட்குறப்ப பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் சாருடைய நினைப்பு தான் வருது. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவருடைய ஒவ்வொரு பாட்டும் அப்படியே தேனாட்ட ஒலிக்கும். எனக்கு வந்துட்டு சினிமா பாடகர்கள், சினிமா டைரக்ட் பண்ணிட்டு பாடலும் பாடினவங்க எல்லாருமே பிடிக்கும். ஆனா, இவ்வளவு அழகா என்னவோ மனசு அப்படியே நெகிழ செய்யுது. அப்படியே என்ன சொல்றது? ஒரு தெய்வக்கலை, தெய்வ பக்தி, டிவைன் பவர் அப்படியே அந்த ஆசீர்வாதம் அப்படியே சுவாமியே இந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்துல இறங்கி வந்துடுறாரு. கடவுள் அப்படியே ஆசீர்வாதம், பயங்கர ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. ஆனாலும் இது திருஷ்டிப்பட்ட மாதிரி இப்போ ஒரு சம்பவம். அவர் வந்துட்டு ஏதோ இந்த சத்துருக்கள் வந்துட்டு எப்போ நல்லவங்கள சோதிக்குங்கிறாங்க. இது சோதனை சின்ன ஒரு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தங்கத்தை வந்துட்டு உரசுறதும், இந்த வைரத்தை வெட்டி பார்க்குறது, அந்த மாதிரி நல்லவர்களுக்கு தான் சோதனைகள் வரும். கண்டிப்பா அவரை மறுபடியும் 10 மடங்கு அருமையான ஷைனிங் பவரா அவரை திரும்ப அவர் நல்லவர். அவர் எப்போவுமே அருமையான தெய்வம் தெய்வம் என்ன சொல்கிறது? தெய்வ பவருள்ள ஒரு குழந்தை அவர். எப்படி பாருங்க, எத்தனை கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா இத்தனை திறமைகள் வராது. ஈஸியாக எளிதில் எல்லாரையும் மகிழ்விச்சு அப்படியே ஆராதனை, அப்படியே அபிஷேகம் எல்லாமே அப்படியே கடவுளே இசைக்கு மயங்காதவர் இறைவனும் அல்லங்கிற மாதிரி அத்தனை திறமை படைத்தவர். அவருக்கு கடவுள் எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணுவார். அவருக்கு நல்லது திரும்ப வரும். ஒரு சின்ன திருஷ்டி தான் பட்டிருக்கு, சரியாயிடும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவருக்கு சீக்கிரம் நல்லது நடக்கட்டும். நம்மளுக்கு அவர் நல்ல பாடல்கள் இன்னும் வழங்குவார். எத்தனையோ பேர் பலனடைஞ்சிருப்போம். நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கலாம் அவருக்காக. ஓகேவா?